வணக்கம். இந்த வீடியோல நான் மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள், அப்புறம் அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லப் போறேன். ஒரு 100 பேர்த்த எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல 5லிருந்து 10 பேருக்கு ஜீன் கோளாறுன்னு சொல்றாங்க இல்லையா? ஜெனட்டிக்ன்னு. அந்த மாதிரி வரக்கூடியது. இது வம்சாவளியா, அதாவது பாட்டிக்கு இருந்தது, அத்தைக்கு இருந்தது, அம்மாக்கு இருந்தது, சித்திக்கு இருந்தது அப்படின்னு யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு குடும்பத்துல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மரபணு சார்ந்து வளரக்கூடியத ஜெனட்டிக் காஸ்ன்னு சொல்றோம். அதாவது மரபணு சார்ந்து வரக்கூடியது. இது 5லிருந்து 10% தான். 2வது, நம்ம உடம்புல லேடீஸ்க்கு ஹார்மோன்ஸ் உண்டு. அந்த ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ். நார்மலா அந்த ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண டைம்ல இருந்து மெனபாஸ் அந்த டைம்ல அந்த ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் நம்மளுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது மாசம் மாசம் அது மாறுறத வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மென்சஸ் 30 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் 15 டேஸ் ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் 2வது 15 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் அதனுடைய வேலை அதிகமாக செய்யும். அது மாதிரி அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அது மாறி 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 வர்றதை தான் வந்து மென்சஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து ப்ரெக்னன்சி ஏற்பட்டுச்சு, கர்ப்பமாச்சு அப்படின்னா ஒரு 10 மாதத்துக்கு வராது. அப்புறம் பால் கொடுக்கும்போதும் ஒரு 4-5 மாதத்துக்கு வராது. அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து மாதவிடாய் நிற்கிற வரைக்கும், மெனபாஸ் ஆகிற வரைக்கும் சைக்கிளிக்கெல்லாம் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வரும்போது இந்த ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரானே இந்த ஹார்மோன்ஸே சம்டைம்ஸ் நமக்கு எதிராக வேலை பண்ணி அந்த செல்ஸை வந்து தப்பாக வளர விடுறது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தாந்தோணித்தனமாக அது வளர விடுறதுக்கு தோது பண்ணுறது. அது ஒரு செடிக்கு உரம் போட்டால் செடி நல்லா வளர்கிற மாதிரி, தண்ணி விட்டால் நல்லா வளர்கிற மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரான் சில பேருக்கு தூண்டி விட்டு இந்த செல்ஸை மாற பண்ணுது. எப்போ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, பீரியட்ஸ்ன்னு வரக்கூடிய அந்த சைக்கிள்ஸ் நம்பர் அதிகமாகும் போது. அது எப்போ நம்பர் அதிகமாகும்? ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக. அப்போ முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா காலத்தில், பாட்டி காலத்துலலாம் அப்போ ஒரு 14-15 வயசுக்கு தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறதே பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 8 வயசு 9 வயசுக்கே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகி சீக்கிரமாக குழந்தை பெற்றுப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக 8 குழந்தை 9 குழந்தை அப்படிம்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா தாய்மார்களும் குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பால் கொடுத்தாங்க, தாய்ப்பால் கொடுத்தாங்க. குழந்தைகள் பெற்றுக்கும் போது ப்ரெக்னன்சி ஆகும்போது, கர்ப்பமாக இருக்கும்போது 10 மாதம் பீரியட்ஸ் வர்றதில்ல. அப்புறம் நிறைய குழந்தைகள் இருக்கும்போது அந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேஸ் நமக்கு அதிகமாக கிடைக்குது. 2வது, தாய்ப்பால் கொடுக்கும்போதும் பீரியட்ஸ் உடனே வராது. ஒரு 4-5 மாதம் தள்ளி தான் வரும். அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் வருது, அதுவும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது, ஒரு அரணாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறதும் சீக்கிரமாக வந்துடுது, சின்ன வயசுலேயே வந்துடுது. அது இல்லாமல் லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறோம். 30-35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறோம். ஸோ அந்த பிரெஸ்ட்னுடைய முழு பரிமாண வளர்ச்சி பால் கொடுக்கும்போது ப்ரெக்னன்சி ஆகி பால் கொடுத்தா தான் அதனுடைய வளர்ச்சி கம்ப்ளீட் ஆகுது. அது லேட் ஆகும்போதும் அதனால் சில மாற்றங்கள் ஏற்படுது. 2வது, இந்த குழந்தை பெற்றுக்கிறதும் குறைஞ்சி போச்சு. நிறைய பேருக்கு குழந்தைய வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை போதும் 2 குழந்தை போதும்னு விட்டுடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதிகமாக இருந்தாலும் கஷ்டம்தான். பட் இதுவும் ஒரு காரணமாக போயிடுது. அப்புறம் எல்லாம் வேலைக்கு போகிற தாய்மார்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் தாய்ப்பால் கொடுக்கறதும் குறைஞ்சி போயிடுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுலே ப்ராப்ளம் வருது. இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். எல்லாம் ரோடுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா நிறைய கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதனால என்ன ஆகுது, நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கை கூட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காரணம், மெனப்பாஸும் நமக்கு முன்னாடியெல்லாம் 40-45லலாம் வந்துடும். எப்போ பீரியட்ஸ் நின்றுச்சுன்னு கேட்டால் 40-45 இப்போ 50-55 ஆனால் கூட என்ன ஆகுது, பீரியட்ஸ் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த ப்ரொலாங்டு ஈஸ்ட்ரஜனிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு நாள் பட நிறையா பீரியட்ஸ் சைக்கிள்ஸ் வர 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 என்ன ஆகுது, இந்த ஈஸ்ட்ரஜனிக் இன்ஃப்ளூயன்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த செல்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்படி அந்த மாறி போனதை வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியெல்லாம் தெரிஞ்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி இது மாறிடுச்சுன்னு சொல்லி அதெல்லாம் கழிச்சிரும். அதையும் கழிக்க முடியாமல் மீறி போய் வளரக்கூடிய அந்த செல்ஸு தான் கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி செல்ஸ் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரானில் வரக்கூடியது ஒரு 25%. நான் முன்னமே சொன்னேன், 5லிருந்து 10 வந்து ஜெனட்டிக்கு, ஒரு 25% வந்து ஹார்மோனுக்கு உண்டு. அதுக்கு மீறி இன்னும் சில காரணங்கள் என்னன்னு பார்த்தா, ஏஜ் ஒரு ரீசனாக சொல்லலாம். நம்ம ஏஜ் ஆக ஆக ஏஜ் அதிகமாக ஆக
அந்த செல்ஸ் மாறி போய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஜ்ட் பீப்புளுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கோஹால், மதுபானம். முன்னாடிலாம் ஜென்ஸ் தான் மதுபானம் அருந்துனாங்கன்னு பார்த்தோம். இப்போல்லாம் நிறைய லேடிஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் காரணமாகவும் இருக்குது. இப்போ நம்ம நாட்டிலேயே இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம் வாழ்வியல் முறைன்னு சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, எக்ஸசைஸ், அப்புறம் தூக்கமின்மை, அப்புறம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாமும் காரணமாக இருக்குது. இப்போ முன்னாடி இப்போ நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட உணவெல்லாம் இப்போ இல்லை. அவங்க செஞ்ச வேலையெல்லாம் நமக்கு இப்போ இல்லை. எல்லாம் மெஷினை நம்பி இருக்கோம். உடம்புல உழைப்பும் குறைஞ்சி போச்சு, ஆனால் ஆகாரமும் எல்லாம் மாறிடுச்சு. அதாவது நம்ம நேச்சுரலாக உடம்புக்கு தேவைக்கு தகுந்த சாப்பிட்டது இல்லாமல் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப பதப்படுத்தப்பட்ட ஆகாரங்கள், அதாவது ஷெல்ஃப்லேருந்து எடுத்து பாக்கெட்டை பிரித்து கொட்டி நம்ம சாப்பிட்ற மாதிரி, இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த சத்தெல்லாம் போய் அந்த வீணாக டேஸ்ட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறதுனால அதனாலேயே நமக்கு உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ சாதாரணமாக இன்றைக்கி இந்த ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். அந்த ஒபிசிட்டின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அதுவும் ஒரு காரணமாக போயிடுது. இப்போ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவும் உடம்புக்கு தகுந்த வேலை இல்லாததுனால உடம்பு பெருத்து போயிடுது. அந்த உடம்பு பெருத்து போனால் அந்த ஈஸ்ட்ரஜன்கிறது எங்கள் சென முட்டை பையில் மாத்திரையிருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரஜன் நம்ம உடம்பு கொழுப்பு சத்துலேருந்தும் அந்த ஈஸ்ட்ரஜன் உருவாகுது. இப்போ ஈஸ்ட்ரஜனிக் என்வாயர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போயிடுது. ஸோ இதனால் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பொதுவாக காரணங்கள்னு பார்ப்போம். இதில் நம்மளால் தவிர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா வாழ்வியல் நடைமுறை தான். கடையில் வாங்கி சாப்பிட்றத குறைச்சிட்டு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். 3வது நல்லா தூங்கணும். ஸோ இன்றைக்கி தேதிக்கு மன அழுத்தம் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக படுது இந்த செல்ஸ் எல்லாம் மாறி போகிறதுக்கு. அப்புறம் உடல் உழைப்பு வேணும். முடிஞ்ச வீட்டு வேலையை நம்மளே செய்யலாம். அதெல்லாம் இல்லாதவங்க எக்ஸசைஸ், வாக்கிங்னு போகலாம், யோகா கிளாஸ்ன்னு பண்ணலாம், நம்ம ஜிம்முன்னு போய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தபடியாக இதனுடைய அறிகுறி, இது எப்படி நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அறிகுறியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது உச்சிதம். அது தடுக்க முடியல, அது வந்துருச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது நல்லது. அதுக்கு தான் நம்ம மாமோகிராம்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரேலாம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மீறி நமக்கு ஒரு சிம்டம்னு வந்துருச்சு, என்ன தொந்தரவு, என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட்டில் பொதுவாக தொட்டு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல தடிச்சு தடியுது, கட்டி மாதிரி தெரியுது, வலிச்சுது, வலிக்கல, மார்பு காமிலேருந்து நீர் கசிஞ்சுது, தோலில் சுருக்கமாக எனக்கு பார்த்தோன்னா வித்தியாசமாக தெரியுது, அக்கிளில் கட்டி மாதிரி தெரியுது. இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசம், அதாவது நார்மலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீ செக் பண்ணிக்கோ, சுய பரிசோதனை மாதம் பண்ணிக்கோ. அங்கே பண்ணும்போது நமக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரிஞ்சுது, நமக்கு நார்மலாக பொதுவாக இப்படித்தான் இருக்கும், இது ஆனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாலே இன்னொரு தரம் அடுத்த மாதம் திருப்பி பாருங்கள். அப்பவும் வித்தியாசமாக இருந்தால் இது வலிச்சுது அதனால் வரல, வலிக்கல அதனால் வரல, இது சின்னதாக இருந்தது, இது பால் கட்டியாக இருக்கும்னு நினச்சேன், இது எனக்கு எப்பயோ பால் கட்டி வந்துச்சு அதனால் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு அது இதுன்னு ஒரு காரணம் சொல்லாமல் ஒரு தரம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணால் நல்லா பூர்த்தியாக குணம் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காமல் செக் பண்ணிக்கிறது நல்லது.